ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸு, கிளீனிங் டிப்ஸ் தாங்க. அடியாத்தி இத்தனை வருஷமாக இது எல்லாமே நம்ம தெரியாமல் இருந்துட்டோம் இல்லையா? அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதே போல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க. அதே போல் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்குங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரை மேலே ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க ரொம்ப ஈஸியாகவே. அதே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அந்த மிக்ஸி ஜாரோட உள்ளுக்குள்ளே கை விரல் கூட போகாதுங்க. அதனால க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம ஒழுங்காக க்ளீன் பண்ணாமல் ரொம்ப வச்சு அந்த அழுக்கெல்லாம் ரொம்ப படிஞ்சு போயிருக்குங்க. அந்த அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாங்க. அதுக்கு நம்ம இன்றைக்கி என்ன பொருள் எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஒரே ஒரு பட்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த பட்ஸை வச்சு நம்ம மிக்ஸி ஜாரோட உள்ளுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. எத்தனை பேருக்கு இந்த டிப்ஸு தெரியும்னு தெரியல, ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கம்மா, இந்த பட்ஸில் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பட்ஸ் இருந்தால் போதுங்க, உங்கள் மிக்ஸி ஜார் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. அதே போல் நீங்கள் கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்ச்சாலுமே கூட அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாதுங்க. இந்த மாதிரி பட்ஸ் ஒன்று இருந்தாலே போதுங்க, உங்கள் மிக்ஸி ஜார் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் வெளி சைடும் நம்ம பட்ஸை வச்சு க்ளீன் பண்ணிக்கலாங்க. இப்போ நீங்கள் எப்பவும் போல் சோப்பு போட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க, ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்கம்மா. முன்னாடி இருந்த ஜாருக்கும் இப்போ இருக்கிற ஜாருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நீங்களே பாருங்கள், ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ண போகிறோங்க. கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க. பட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கேஸ் ஆன் பண்ணுற இடத்துல நீங்கள் பட்ஸ் வச்சு தேய்ச்சிக்கோங்க. நம்ம கேஸ் ஃபுல்லாகவே மேலே க்ளீன் பண்ணிடலாங்க. ஆனால் ஆன் பண்ணுற இடத்துல பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது ரொம்பவே கஷ்டங்க. நம்ம என்ன தான் சோப்பு நார் போட்டு தேய்ச்சாலுமே கூட பாதிக்கு மேலே அந்த கேஸ் கிட்டே போகாதுங்க. அதுக்கு இந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்து நீங்கள் தேய்ச்சி பாருங்கள், அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. அதே போல் நல்லா பளிச்சுன்னு வந்துடுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஊற வைக்காமலே அழுக்கு ஃபுல்லாக எடுத்துகிட்ருக்குங்க. நீங்கள் ஒரு வேளை கேஸை ஊற வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்ஸ் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக அழுக்கெல்லாம் வெளியே வந்துடுங்க. இதனால் உங்கள் வேலையும் மிச்சமாகுங்க. அதே போல் நிறைய பேருக்கு இத்தனை வருஷமாக அந்த டிப்ஸு தெரியாமல் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா பூரி செய்யவே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பூரி செய்யவே வராது. அப்படியே செஞ்சாலுமே நல்லா புசுன்னு வராதுங்க. அதுக்கு நான் சொல்கிற மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், 100% பூரி நல்லா பர்ஃபெக்டாக வருங்க. நீங்கள் கோதுமை மாவு பூரி செஞ்சாலும் சரிங்க, மைதா மாவு பூரி செஞ்சாலும் சரிங்க, மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி நீங்கள் காய வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டவ் ஹை ஸ்பீட்லேயே வச்சுக்கோங்க. இந்த 2 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பூரி செஞ்சு பாருங்கள், பூரி நல்லா புசுன்னு வருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பூரி மாவு நல்லா தேய்ச்சிட்டு போடுவீங்க இல்லையா, தேய்ச்சிட்டு நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போடும்போது ஜல்லிக்கரண்டி வச்சு லைட்டாக மேலே அழுத்தி விட்டால் போதுங்க, ரொம்ப சூப்பராக மேலே புசுன்னு பூரி பொங்கி வருங்க. இந்த 3 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்லேயுமே பூரி நல்லா புசுன்னு வருங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் எண்ணெயும் நல்லா உறிஞ்சாமல் இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்கம்மா. இன்னும் 2 பூரி போட்டு காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். நம்ம எத்தனை பூரி போட்டாலும் சரிங்க, ரொம்ப புசுன்னு வருதுங்க.
பூரி மாவு பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் பிசைச்சிக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு, உப்பு, நார்மல் தண்ணிங்க நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டுக்கேன். அவ்வளோதாங்க. இதுக்கு நான் வேறு எதுவுமே தனியாக சேர்க்க கிடையாது. ரொம்ப ஈஸியாக நீங்களுமே பூரி நல்லா புசு புசுன்னு செஞ்சிடலாங்க. பாருங்கம்மா, நான் மொத்தமாக 4 பூரி போட்டு காமிச்சிருக்கேன். 4மே நல்லா புசு புசுன்னு இருக்குங்க. இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே ரொம்ப சூப்பராக உப்பலான பூரி கிடைக்குங்க. இப்போ நம்ம 4 பூரியுமே பிளேட்டில் வைக்கிறேன், நீங்களே பாருங்கம்மா. அதே போல் ரொம்ப நேரத்துக்கு பூரி அப்படியே இருக்குங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்கம்மா. அதே போல் நம்ம அடுத்த டிப்ஸும் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்கம்மா. அடுத்த டிப்ஸு பார்த்து நம்ம வீட்டில் கேன் இருக்கு இல்லையா, நிறைய பேர் கேன் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அந்த கேன் யூஸ் பண்ணுற கேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருக்குங்க. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி வருது இல்லையா வாட்டர் கேன் கிட்ட, அந்த தண்ணி கிட்ட ரொம்பவே அழுக்காக இருக்குங்க. அதுக்காக நீங்கள் ஒரே ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பட்ஸ் எடுத்துட்டு நீங்கள் அந்த வாட்டர் கேனுக்கிட்ட பாருங்கள். நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே நிறைய அழுக்கு இருக்குங்க. உள்ளுக்குள்ளே நம்ம கையை வச்சும் தேய்க்க முடியாது, அதே போல் நார் போட்டு தேய்க்க முடியாதுங்க. இந்த மாதிரி ஒரு பட்ஸ் இருந்தால் போதுங்க. எந்த அளவுக்கு அழுக்கு இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இத்தனை வருஷமாக நிறைய பேருக்கு இந்த மெத்தட்லாம் தெரியாமல் இருக்கும். இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம கேன் மூடியை சுற்றி ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு எப்பவும் போல் நார்மல் வாட்டரில் சோப்பு போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்கம்மா. ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் எப்போவுமே நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோமா, கூடவே கமெண்ட் பண்ணுங்கம்மா. அடுத்த டிப்ஸும் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வாங்கம்மா. இப்போ நான் பார்த்தீங்கன்னா கேன் கிட்ட எல்லா இடத்துமே க்ளீன் பண்ணிட்டேம்மா. எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது, அழுக்கும் எந்த அளவுக்கு வந்துட்டுருக்கு நீங்கள் பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்குமா. அடுத்த டிப்ஸ் நம்ம என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி இட்லி தாங்க செஞ்சுருக்கோம். இட்லி பார்த்து நிறைய பேர் வீட்டில் மாவு புளிக்காமே இருக்கும், அதே போல் இட்லி நல்லா பஞ்சு மாதிரியே வராமல் இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியில் தாங்க இட்லி எப்போவுமே செய்வேன். ரேஷன் அரிசியில் எப்போ இட்லி செஞ்சாலும் சரிங்க, நல்லா சாஃப்டாக புசு புசுன்னு வருங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி புசு புசுன்னு வரும்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மாவு நல்லா புளிக்கிறதுக்காக நீங்கள் எப்பவும் போல் மாவு அரைப்பீங்க இல்லையா, அது கூடவே நீங்கள் ரைஸ் போட்டுக்கோங்க. ரைஸ் போட்டு நீங்கள் மாவு அரைச்சி பாருங்கள், நல்லா புளிஞ்சியும் வரும், அதே போல் நல்லா சாஃப்டாக இருக்குங்க இட்லி. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாஃப்டாக வரலாம் இட்லி. தேங்காய் எண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றி பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க, புசு புசுன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுமே நல்லா சாஃப்டான இட்லி நீங்களுமே செய்யலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசிங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் சில்வர் பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கருத்து போயிருக்கும், அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. அதுக்கு இந்த மெத்தட் க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதே போல் ரொம்ப நேரம் ஆலாம் ஆகாதுங்க, ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கொலுசு மட்டும் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கோல்கேட் போட்டுக்கலாங்க. இது கூட நீங்கள் எந்த கோல்கேட் வேணாலும் போட்டுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சபீனா பவுடர் 1/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் பண்ணாத ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே நீங்கள் கொலுசு மேலே தேய்ச்சி விட்டுக்கோங்க. கூடவே நீங்கள் தண்ணி கொஞ்சம் தொட்டு தொட்டு தேய்ச்சிக்கோங்க, அப்போ தாங்க தேய்க்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் தேய்க்கும் போது உங்களுக்கே தெரியுங்க, அந்த அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. இதே மெத்தடில் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த சில்வர் பொருள் இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு எது இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடுங்க. அதே போல் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க. அதே போல் நீங்கள் எங்கேயாச்சும் வெளியில் போகணுன்னா உங்கள் கொலுசு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னா ஒரே 1 நிமிஷம் போதுங்க. இந்த கொலுசை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா புதுசு போல் இருக்குங்க. பாருங்கம்மா, நான் தேய்க்கும் போது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அழுக்கு வந்துட்டுருக்குன்னுட்டு. அதே போல் ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குங்க. முன்னாடி பின்னாடி 2 சைடுமே நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்கம்மா. தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம எப்படிக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க.
நான் பார்த்தீங்கன்னா வீடியோ அந்தளவுக்கு எடிட் பண்ணலைங்க. எடிட் பண்ணாமே உங்களுக்கு நான் ஸ்பீடு மட்டும் வச்சு காமிச்சிருக்குங்க. நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் ஆகுதுன்னுட்டு. அதே போல் என் கையே பாருங்கள், என் கையில் எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது. இப்போ இந்த கொலுசை நல்லா தேய்ச்சிட்டுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாங்க. பாருங்கம்மா, நான் தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் இருந்தால் போதுங்க, டக்குன்னு ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. வேலையுமே ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடுங்க. இப்போ நம்ம இந்த தண்ணியில் அழைச்சிட்டுங்க. இந்த தண்ணியை ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம வேற ஒரு தண்ணி எடுத்துக்கலாங்க. மறுபடியுமே இந்த கொலுசை நம்ம அழைச்சி எடுத்துக்கலாங்க. நீங்களே பாருங்கம்மா எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது. நம்ம இப்போ ஒரு குட்டி டவல் எடுத்துகிட்டு இந்த கொலுசை தொடச்சி காமிக்கிறோம். நீங்களே பாருங்கள் நல்லா பலன்னு தளன்னு இருக்குங்க. எத்தனை பேருக்கு இந்த டிப்ஸு தெரியும்னு தெரியாது, ஆனால் இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கமெண்ட் பண்ணுங்கம்மா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ண கொலுசும் க்ளீன் பண்ணாத கொலுசும் ரெண்டுமே வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கே நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்கம்மா. மறக்காமல் நீங்களுமே உங்கள் வீட்டில் எந்த பூஜை பொருள் இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாங்க சில்வரில். இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்கம்மா. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோட லாஸ்ட்டுக்கு எண்டு வந்துட்டுங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துவரம் பருப்பு தாங்க. இந்த துவரம் பருப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வண்டு வந்துடுங்க. அப்படி வண்டு வந்தாலுமே கூட நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வண்டு எதுவுமே வராதுங்க. அப்படியே வண்டு இருந்தாலுமே கூட இந்த 2 இலையை மட்டும் வச்சு பாருங்கள், அந்த வண்டு எல்லாம் ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்துடுங்க. 2 பிரிஞ்சி இலை எடுத்துட்டு நீங்கள் அந்த பருப்பு உள்ளுக்குள்ளே நீங்கள் வச்சு விட்டுருங்க. வச்சுட்டதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு நீங்களே பாருங்கள். ஒரே ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிங்களாம். அந்த பருப்புக்குள்ளே எத்தனை வண்டு இருந்தாலும் சரிங்க, அந்த வண்டு ஃபுல்லாகவே வெளியில் வந்துடுங்க. அந்த வாசனை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட வண்டுக்கு ஆகவே ஆகாதுங்க. அதனால ஒவ்வொரு வண்டாக மேலே எலும்பி வருங்க. நீங்களே பாருங்கம்மா. நான் ஒரே ஒரு வண்டு மட்டும் கையில் வச்சு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பில் இருக்கிற எல்லா வண்டுமே ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடுங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சியில் உள்ளே வச்சுருக்கு இல்லையா, அந்த வாசனைக்கு பருப்பு உள்ளுக்குள்ளே இருக்கவே இருக்காதுங்க. அதனால பருப்புக்குள்ளேருந்து எல்லா வண்டுமே வெளியில் வந்துடுங்க. இனிமேல் நீங்கள் எப்போ பருப்பு வாங்கினாலுமே 2 பிரிஞ்சியில் மட்டுமே போட்டு வச்சுக்கோங்க. பருப்புக்குள்ளே எப்போவுமே வண்டு வரவே வராதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கம்மா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் நீங்கள் பிரிஞ்சி இலையை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நீங்களே பாருங்கள், அந்த வண்டு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடுங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கம்மா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை எனக்கு ரீப்ளை பண்ணுங்கம்மா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்.